திருவனந்தபுரம் நூல் புரோட்டா அதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறோம். என் பேர் தேக்கம்பட்டி சிவகுமார். தேக்கம்பட்டி சிவகுமார் கேட்ரிங்குங்கிற பேரில் கடந்த 30 வருஷமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா பக்கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். நாங்கள் மண்டபத்துலேருந்து பல்காக வந்து ஒரு 40 கிலோ, 50 கிலோ, 60 கிலோ மாவு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பரோட்டா, 1500 பரோட்டான்னு போடுவோம். அப்போ மண்டபத்தில் சாப்பிட்ட நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து உங்கள் மண்டபத்தில் மட்டும் எப்படி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, எங்களுக்கு செஞ்சு காமிங்கிற அடிப்படையில் சரி கஸ்டமர்களுக்காக நான் நிறைய வேணால் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ செஞ்சு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். 1 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். இவர் வந்து எங்கள் குணான்னு சொல்லிவிட்டு நம்மளது சைனீஸ் மாஸ்டர், கிட்டத்தட்ட 12 வருஷமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா மண்டபத்தில் அவர் தான் பரோட்டா போடுவார். இப்போ எப்படி போட்டுறதுங்கிறது வந்து திருவனந்தபுரம் நூல் பரோட்டா நல்லா மொறு நூல் நூலாக இருக்கும். அது இப்படி உதறினாவே நூல் நூலாக வரும். அதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கலாம், இது நம்ம மண்டபத்தில் தான் வந்து பரோட்டாவெல்லாம் போட முடியும், வீட்டில் போட முடியாதுன்னு நினைக்கலாம். நூல் பரோட்டாவெல்லாம் வீட்டில் போட முடியாதுன்னு நினைக்கலாம். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் மண்டபத்தில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக நூல் பரோட்டா வரும். நாங்கள் எப்படி போடுறதுங்க இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ வந்து 1 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். நம்ம ஒரு 90 கிராம் பீடா பிடிச்சோம்னா ஒரு 25 பரோட்டா வரும். அதே கொஞ்சம் பெருசாக பிடிச்சோம்னா 20 பரோட்டா வரும். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 1 கிலோ மாவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க பார்க்கலாம். மைதா மாவு வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம் அளந்து. பால் வந்து 150 மில்லி பால் எடுத்து வச்சுருக்குறோம். உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். அஸ்கா சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்குறோம். ஆயில் எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம எப்படி பிசைறதுன்னு வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ மாவு கொட்டி வச்சுட்டோம். கரெக்டாக 1 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். கொட்டி நம்ம இது பண்ணி பரப்பி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கிரானைட் கல், மார்பிள், கடப்பா கல் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பேசருக்கு. இல்லை ஒரு பெரிய பேசன் வச்சு அதில் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்குறோம். அதே மாதிரி சர்க்கரை 1 ஸ்பூன் நிறையா. இப்போ ஒரு முட்டையை உடைக்க போகிறோம். ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊற்ற போகிறோம். இப்போ மைதா மாவு ஃபஸ்ட்டு கொட்டியிருக்கிறோம். அடுத்தது வந்து உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறோம் பெரிய ஸ்பூனில். சர்க்கரை 1 ஸ்பூன் பெரிய போட்டிருக்கோம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறோம். நல்லா முட்டை வந்து நல்லா கலங்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறோம். பால் வந்து 150 மில்லி பசும்பால் வச்சுருக்குறோம். பசும்பால் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். சர்க்கரை எதுக்கு போட்டிருக்கிறோம்னா நல்லா ப்ரௌன் ஷேடாக வரும். சர்க்கரை போடலன்னா அந்த ப்ரௌன் ஷேட் வராது. புரோட்டானாவே அந்த மொறுன்னு அந்த ப்ரௌன் ஷேட் இருந்தால் தான் நம்மளுக்கு மனசே அந்த புரோட்டாவை சாப்பிட்றதுக்கு ஆவலை தூண்டும். அது சர்க்கரை நம்ம முட்டையெல்லாம் எதுக்கு போட்டிருக்கிறோம்னா புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். பால், முட்டை, சர்க்கரை, உப்பு இப்போ 4ம் போட்டு நம்ம இப்போ பிசைஞ்சிட்ருக்குறோம். மண்டபத்தில்னா ஒரு 40 கிலோ, 50 கிலோ, 80 கிலோ மாவு பிசைவோம். இதில் வந்து சும்மா 1 கிலோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அளவாக
இப்போ நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைச்சுக்கணும். நீங்கள் இதே மாதிரி டேபிளில் தான் பிசைக்கணும்னு இல்லை, அளவாக வந்து ஒரு பேசனு, ஒரு சில்வர் பாத்திரம், அகலமாக இருக்கிற ஒரு தட்டு எதில் வேணாலும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும், இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கு தான் நம்ம கிரானைட் கல்லை போட்டிருக்குறோம். மண்டபத்தில் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவோம். வீட்டில் வந்து நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட ஒரு அளவான பாத்திரம் வச்சு அதில் வச்சு ஒரு பேசனில் வச்சு நல்லா பிசைச்சிக்கலாம். புரோட்டா வந்து நல்லா இருக்கணும்னா எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும் மாவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு வரும். புரோட்டா எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புரோட்டா வந்து நல்லா அமுத்தி நல்லா விரித்து தேய்க்கணும். பிசைறதுல வந்து இதுதான் டைமுங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட்டை பொறுத்து. அதனால் கொஞ்சம் நம்ம நல்லா மேனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த நல்லா சாஃப்டாக உதிரியாக நல்லா பிச்சா அப்படியே பிஞ்சு வரும். மேலே மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். அப்போ தான் புரோட்டா நல்லாயிருக்கும். ஆயில் மட்டும் நம்ம கையில் டச் பண்ணி அப்படியே வந்து எடுத்து தொடச்சி விட்றணும். வாழையில் போட்டு இது பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. அது வந்து நல்லா வந்து இது பண்ணி வரணும். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து அப்படியே வந்து வச்சிடணும். வச்சுட்டோம்னா உள்ள மாவு வந்து நல்லா புளிச்சுக்கும். புளிச்சா கடைசியில் நம்ம பீடா போட்டு வீசி ஆரம்பிச்சுக்கலாம். எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு 7 மணிக்கு புரோட்டா வர வேணும்னா ஒரு 5 மணிக்கு மாவு பேசுறதுக்கு ஆரம்பினா ஒரு 1/2 மணி நேரம் பிசைஞ்சு ஒரு 5:45 போட்டு வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போது மாவு பனஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்ப்போம். மாவு இந்த அளவுக்கு ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை பீடா போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீளமாக எடுத்துகிட்டு நல்லா மாலிஷ் வர்ற மாதிரி இந்த மாதிரி. இது 90 கிராம் பீடா வரும். இந்த சைஸ் கையை இப்படி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த சைஸ் போட்டிங்கன்னா ஒரு பரோட்டா வந்து நம்ம நார்மல் பரோட்டா ஒரு ஆள் சாப்பிட்லாம், 2 பரோட்டா சாப்பிட்லாம். இதோட பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தி வரும். இந்த மாதிரி உருட்டிக்கிங்க. ஷேப் வந்து இந்த அளவுக்கு வந்தால் உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் அந்த அளவுக்குலாம் ஒட்டாது. நம்ம டைட் பண்ண மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மாலிஷ் பண்ணிட்டு கையை 2 விரல், இந்த 2 விரலையும் இப்படி வச்சுட்டு 3 விரலையும் சேர்த்து இப்படி டைட் பண்ணி அமுக்குனிங்கன்னா இந்த அளவுக்கு உருண்டை வரும். சும்மா 3 விரல் தான். இந்த 3 விரல் யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் உருட்ட தேவையில்லை. இந்த ஆயில் ஊற்றுறது வந்து மாவு எல்லாமே ஒட்டாமல் இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேய்க்கிறதுக்கு வீசுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணி உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம நூல் பரோட்டா போட போகிறோம். ஃபஸ்ட்டு 10 பீடாக தேய்ச்சிருவோம். இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கணும். வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீடை எப்படி அமுக்கிக்கிறான், கட்டை எப்படி நேராக அமுக்கி நல்லா டைட்டாக அமுக்கினீங்கன்னா மாதிரி நீளமாக வரும். திரும்ப இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் நீளம். ஏன் இப்படி தேய்க்கிறோம்னா வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேராக இப்படியே தேய்ச்சா மட்டும் போதும். இந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சோம்னா நமக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீசிட்டு கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டரில் வச்சு கோடு போட. நூல் பரோட்டாவுக்கு இந்த மாதிரி நல்ல மாவு ஊறி இந்த மாதிரி நைஸாக பெருசாக தேய்ச்சா மட்டும்தான் வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
3 விரல் இப்படி பிடிச்சிட்டு நல்லா நைஸாக பெருசாக வீசிக்கணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். பொடி மாவு தூக்கிக்கிறேன். இந்த மாவு தூவுறதுனால நம்ம கல்லில் போட்டு வாட்டும்போது நல்லா லேயர் பிரிஞ்சு வரும். இப்போ இது வந்து நூல் பரோட்டா கட்டுறன்னு சொல்லுவாங்க. கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். கிடைக்காத வீட்டில் வந்து கத்தி வந்தே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கத்தி வச்சு இந்த அளவுக்கு நெருக்கமாக கட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ நெருக்கமாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி. கொஞ்சம் கிராஸாக வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கட்டர் இல்லாத நேரத்தில் இந்த கத்தியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாரு அழகாக வந்து உருட்டியாச்சு. இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம தட்டி எடுத்து கல்லில் போட்டோம்னா அப்படியே நூல் நூலாக வரும். புரோட்டா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதே கத்தியில் பண்ணிருந்து நம்ம இதில் கட்டரில் வந்து நம்ம இப்போ கையில் வீசி கட்டரில் பண்ணலாம். கல்யாணத்தில் பண்ணும்போது நம்ம இப்படி தான் நாங்கள் நல்லா ஸ்பீடாக பண்ணுவோம். நல்லா அகலமாக விரிஞ்சு வரும். ஓகே. பவுட்ரு போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வந்துடும், இல்லாட்டி ஒட்டிக்கும் ட்ரையாக. இப்போ கட்டரில் இருக்கும்போது கட் பண்ணும்போது சீராக ஒரே மாதிரி கட் ஆகும். நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரோட்டா டேஸ்ட்லேயெல்லாம் பெரிய வித்தியாசம் வராது. நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஒரு 1000 பரோட்டா 2000 பரோட்டா போடும்போது கட்டரில் டக்குன்னு இழுத்து விட்டுறலாம். நம்ம கத்தியில் இது பண்ணும்போது வீட்டில் செய்யும்போது கத்தியிலேயே போட்டுக்கலாம். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நூல் நூலாக வந்திருக்குது. அப்படியே வந்து இதாக இருக்குது. நம்ம இது என்னென்னா நம்ம உருட்டி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கல்லில் போட்டு எடுத்துருவோம். அப்போ தான் வந்து அந்த நூல் நூலாக இருக்கிறது அந்த நூல் நூலாகவே இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒட்டிக்கும். நீங்கள் வீட்டில் செய்யும்போது அளவாக ஒரு 10 போட்டுட்டு 10 வந்து சுட்டு எடுத்துகிட்டு அடுத்தது போடலாம். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம கட்டையில் தேய்ச்சி போடுறோம். வீட்டில் வந்து நீங்கள் வீச முடியாது, கட்டையில் தான் தேய்ச்சி போட முடியும். அதனால் கட்டையில் வந்து நாங்கள் தேய்க்கிறது வந்து தேய்ச்சி எப்படி போடலான்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். கட்டையில் வந்து நல்லா நைஸாக இந்த சைடு இப்படி சப்பாத்தி வந்து தேய்க்கிற மாதிரி நைஸாக தேய்ச்சிட்டோம்னா அப்படியே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கத்தி எடுத்து கிழிச்சு விட்டுறலாம். கத்தியில் வந்து கிழிச்சு விட்டுக்கலாம். கத்தியில் நல்லா கிழிச்சு விடும்போது வந்து நம்மளுக்கு நூல் நூலாக கிடைக்கும். அப்போ வந்து எல்லா பக்கம் வெந்து வரும். அது நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து நம்ம நூல் புரோட்டா வந்து நல்லா தேய்ச்சி 2 மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம மாஸ்டர் வச்சு நல்லா பெருசாக நீவி கட்டரில் கிழிச்சு போடுறதும் சொல்லிட்டோம். கத்தியில் நம்ம வீட்லேயே எப்படி கிழிச்சு போடுறதுங்கிறது நான் கட்டையை வச்சு தேய்ச்சுங்கிறது இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கல் நல்லா சூடாயிருச்சு, நல்லா பக்குவமாகிடுச்சு. நம்ம புரோட்டாவை எடுத்து வந்து கல்லில் சுடுறோம். வீட்டில் தோசைக்கல்லையே சுட்டுக்கலாம். நாங்கள் வந்து இங்கே மண்டபத்தில் போடுற மாதிரி பெரிய கல்லில் சுடுறோம். வீட்டில் நம்ம வீட்டு தோசைக்கல் இருக்கலாம், அதுலேயே வந்து லைட்டாக அளவான சூடு வச்சு நல்லா 2 பக்கம் இது பண்ணி கட்டையை வச்சு இதே மாதிரி தேய்ச்சி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மற்ற புரோட்டாவுக்கு இந்த புரோட்டாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் லேயர் லேயராக கிழிஞ்சது உங்களுக்கு நல்லா இந்த இது தெரியும். அதை எடுத்து நம்ம அப்படியே போடுறோம். இப்போ நம்ம கல்லில் போடுறதுக்கு முன்னாடி தான் பீடாவை எடுத்து லைட்டாக தட்டி நம்ம பூரி கட்டையில் ஒரு தேய் இந்த மாதிரி பட்டையாக தேய்ச்சி எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இதாகிக்கும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த லேயரே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், லேயராக அது அப்படியே மொறுன்னு வந்து நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டே தேய்ச்சி வைக்க முடியாது, தேய்ச்சி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு புரோட்டாவுக்கும் தேய்ச்ச உடனே எடுத்து கல்லில் போட்டுறணும். போட்டு ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சாவே ஒட்டிக்கும். நல்லா தேய்ச்சிருக்கு, லேயராக வந்துருக்குது. திருவனந்தபுரம் நூல் புரோட்டா நூலாக லேயராக இருக்குது. இப்போ இது 2 மெத்தட்லேயும் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம மண்டபத்தில் பண்ணுற மாதிரி கட்டர் வச்சு கீரியும் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வீட்டில் எளிமையாக பண்ணுற மாதிரி வந்து கத்தியில் கிழிச்சுட்டும் போட்டிருக்கிறோம். அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் கட்டர் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து கத்தியிலேயே கிழித்து எடுத்து சுற்றி எடுத்து வந்து நல்லா அழுத்தி போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து தோசைக்கல் நம்ம வீட்டில் தோசை சுடக்கூடிய சாதாரண தோசைக்கல்லையே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஹீட் வந்து ஓரளவுக்கு நார்மலாக வச்சு 2 சைடு வந்து நல்லா போட்டு விட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா பொன்னிறமாக அழகாக வந்திருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் விட்டால் அந்த உள் சைடு வந்துடு. நம்ம வீட்டில் ஒவ்வொரு புரோட்டாவாக சுட்டு எடுத்துக்கலாம். இது இவ்வளவு நம்ம வந்து கல்லில் ஒட்டுக்கா 10 புரோட்டா போட்டிருக்கோம். வீட்டில்னா ஒவ்வொன்றா வச்சு ஸ்லோப்பில் அளவான மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 2 சைடு அழகாக வந்திருக்கு. புரோட்டானா இந்த கலர் அப்படியே வரணும். ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வீட்டில் புரோட்டா வந்து இப்போ 2 சைடு அழகாக பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம இனி அப்படியே எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டு அது புரோட்டாவுக்கு உண்டான ஸ்டைலில் ஒரு தட்டுன்னு பண்ணால் நல்லா நூலாக வந்துடும். சூப்பராக இருக்கும். புரோட்டா அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு. நல்லா அடித்தா நூலாயிரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அழகாக நூலாக லேயராக வந்திருக்கு. சின்ன
அப்படியே நூல் நூலாக வந்திருக்கு. அப்படியே இப்படி எடுத்து உதறினாவே நூல் நூலாக இருக்குது. நூல் நூலாக அப்படியே லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு.